ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. என்னடா இது எங்கேயோ நின்று எதையோ மாட்டிட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. ஆக்சுவலா கர்நாடகா, சென்னையில இருந்து கர்நாடகா வந்துட்டோம். கர்நாடகால இருந்து கோவா போறோம். கோவா போயிட்டு இந்த வாட்டி நம்ம கோவா தான் ரைட் பண்றோம். இந்த மாதிரி லூஸ் டாக்லாம் விடுவான் பக்கத்துல. இவனை தூக்குறது, எடிட்ல இவனை தூக்குறதே எனக்கு பெரும் கவலையா இருக்கு. அப்படி இருக்கியா? சரி, ரொம்ப நேரம் கேமரா பிடிக்கிறவன் டயர்ட் ஆயிடுவான், வெயில்ல நிக்கிறான். மோட்டோ பிளாக்ல பேசுறேன், வாங்க போவோம். இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம லைன்ல வரேன். A few moments later. எல்லாருக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். என் சாவி எங்கே வச்சேன்? இங்கே இருக்கு. இப்போ நம்ம கர்நாடகாவில் இருக்கோம். கர்நாடகாவிலேருந்து டைரெக்டாக கோவா தான் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு மட்டும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 410. ஆமாம், 410 கிலோமீட்டர் வந்து நேற்று நைட்டு மட்டும் ஓட்டியிருக்கோம். 12 seconds later. என்னடா இருக்குன்னு வந்து கோவா கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாசமா பிளான் போட்டு வந்தோம். கோவாக்கு மொத்தம் பிளான் போட்டது 6 பேர் பிளான் போட்டோம். 6 பேர்ல 3 பேர் வந்து வரல. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம், நானு ஜானு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து ரைட் பண்ணி ஒரு 410 கிலோமீட்டர் பிஃபோர் 410 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணி பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூரையும் தாண்டி வெளியே வந்து ஒரு ரூம் ஒன்று எடுத்து ரூம்ல போய் எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 hours நல்லா தூங்கணும். இன்னும் 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 560 இல்லை, 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 530 கிலோமீட்டர் இன்னும் பேக்கப் பேலன்ஸ் இருக்கு. அந்த 530 கிலோமீட்டரையும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:15. ஆமாம், இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30. நான் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நான் கோவா ரீச் ஆவோன்னு சொல்லுது. 500 கிலோமீட்டர் கவர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் நைட்டுக்குள்ள. கோவா ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வேற ஃபண்டு தான் கோவாவில். ஆக்சுவலாக கோவா வந்து எதுக்கு வந்து நான் போகிறேன்ற ஒரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ரைடு பிளான் பண்ணுவோம்ல. அப்போ அந்த ரைட் பிளான் பண்ணும்போது பசங்க எல்லாம் பேசணும் குரூப்பில். எல்லாருமே ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பாண்டி போகலாம் தான் ஒரு ஐடியா போட்டோம். பாண்டிச்சேரி போகலாம், மினி கோவா அப்படின்னா. மினி கோவாவா? என்ன இது மினி கோவான்றாங்க? பாண்டிச்சேரி வந்து மினி கோவா நல்லா இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னா. ஏன் நம்ம மினி கோவா பார்க்கணும், கோவாக்கே போயிடலாமே சொல்லிட்டு நான் தான் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வரானாங்க. சரி, 6 பேருமே ஓகே, நானும் வரேன் எல்லாரும் கோவா ஓகே. ஆனால் கிலோமீட்டரும் ப்ளஸ் வந்து லாங்கு, அவங்க பட்ஜெட்டை பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் அப்படியே கட்டானாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, முடிவு எடுத்துட்டோம் கோவா தான் போகணுன்ட்டு நியூ இயருக்கு. ஆனால் அதே மாதிரி நியூ இயருக்கு தான் பார்த்தீங்கன்னா கோவாவில் வேற லெவலில் இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க கோவா வந்து வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும் நியூ இயரில். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சேஃப்டியும் இருக்காது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து கோவா வந்து ஃபுல்லாக ஸ்கேம் கொஞ்சம் நிறைய இருக்கும்ட்டு. நான் கிட்ட போய் கேட்குறேன், என்னன்னா அடுத்த ரைடு எங்கே போறீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போது நான் சொல்கிறேன் நான் மாதிரி கோவா போகிறேன் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோவா கொஞ்சம் ஸ்கேம், அது ஃபுல்லாக கோவாவிலே ஸ்கேம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்க, பார்த்து போங்க. அதே மாதிரி பெங்களூர் ஹைவேல போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அவங்களாம் அதை நம்மளை வந்து பார்த்து நம்ம சொல்லும் போது அது நல்ல ஃபீலிங் இருந்தது. நம்மளுக்கோசம் வந்து யோசிச்சு சொல்றாங்களே அப்படின்ன போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா அவங்களும் கோவா போயிருக்காங்க. சில பேர் டிரைவர்ஸுங்க சில நாள். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் சொன்னார், ஏன்னா பெங்களூர் ஹைவே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனேன், தனியாக வந்து ரைட் பண்ணாதீங்க, போனால் ஒரு கும்பலாக 3 பேர் ஒன்றாவே போகிற மாதிரி பார்த்துங்க அப்படின்னாரு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கோவானாலே மோஸ்ட்லி ஸ்கேம் அப்படின்னுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி கோவால வந்து ரொம்ப ஸ்கேம் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளும் எந்த ஸ்கேம்லயும் மாட்டாம இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. இந்த நைட் பாத்தீங்கன்னா இன்னும் 500 கிலோமீட்டர்ஸ் கோவா ரீச் பண்ணுவேன். கோவா ரீச் பண்ணிட்டு நம்ம போக போக அப்படியே பேசிட்டே வரலாம். நைட்ல செம்ம ரைடுங்க. கிட்டத்தட்ட வந்து 410 கிலோமீட்டர் கவர் பண்ணதே நைட்ல தெரியல. நாங்க கரெக்டா சென்னையில இருந்து நைட்டு 10 o'clock கிளம்புனேன். காலையில ஒரு 6 மணிக்கு ரூம் எடுத்தோம். ஆமா, 6 மணிக்கு தான் ரூம் எடுத்தேன். ஆக்சுவலா 6 மணிக்கு ரூம் எடுத்துட்டு நைட் ஃபுல்லா ரைட் பண்ணோம். நல்லா இந்த பெங்களூர் விட்டு தாண்டிலான்னு ஒரு டார்கெட். ஏன்னா பெங்களூர்ல செம்ம டிராபிக் இருக்கும், நிறைய பேர் சொன்னாங்க பெங்களூர் பயங்கரமா டிராபிக் இருக்கும், அதனால நீ பெங்களூர் மட்டும் பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. ஆனா நாங்க பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே பூந்து வெளியே வந்துட்டோம். சிட்டிக்குள்ள பூந்து வந்தா இந்த கிலோமீட்டர் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு
சிட்டி வழியாக கூகுள் மேப் போட்டு சிட்டிக்குள்ளேயே போந்து வந்து பெங்களூர் கோவா ஹைவே பிடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கோவாக்கு தான் போயிட்டு இருக்கு. நான் நல்லா இருக்கு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரைடு சொல்லியிருந்தேன். ஆமாம், என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இதுக்கு முன்னாடி நியூ இயருக்கும் நான் ரைட் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரைட் போகணும்னு ஒரு சில கேட்டகரியில் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் டார்கெட் பண்ண முடியுமான்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரைட் பண்ணிட்டேன். 10 ரைடு நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட சேனலில். அதே மாதிரி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இன்னொன்று சொல்ல முடியும், நல்ல சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது க்ரோத்து. இன்னும் இந்த கோவா ரைட் முடிஞ்சதுக்குள்ள 5K ரீச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படி 5K ரீச் பண்ணால் அதனால கிவ்வே இருக்குது. அது நான் என்னன்றதை நான் போக போக வந்து இந்த நியூ இயர் முடிஞ்சு நியூ இயர் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன். பரடே நம்ம தான் கூட வந்தவன் தான் வழி தெரியாமல் நின்றுக்கிறான். கோவாவில் வந்து ரூட்டு தேடுறான் கோபால. சரி, அது ஒன்றும் இல்லை. நம்ம பையன் ஒருத்தர் பெட்ரோல் பங்க்கில் ஏர் அடிக்க போயிட்டான். அதனால இவர் வெயிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரோடை முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி ரோடெலாம் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்குது. சரி, அப்படியே நம்ம போக போக பேசிகிட்டே இருப்போம். இன்னும் நிறைய நிறைய ஃபன்னான விஷயம்லாம் நடந்தது கைஸ். நான் வந்து கொஞ்சம் பிளாக் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோடை கிளியர் ஆகிட்ட பிறகு பேசுகிறேன். பெங்களூர் வழியாக வந்து தான் கோவா போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பெங்களூர் ஊருக்குள்ளே போனோம். ஊருக்குள்ளே போனால் பெங்களூர் வேறு லெவலுங்க அழகாக இருந்ததுங்க பெங்களூர் சீரியஸாகவே. ஆனால் என்ன, பெங்களூரில் ரோடு தான் ரொம்ப மோசமாக இருந்தது நைட்டில். அதுவும் பெங்களூரில் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இல்லை. ஆனால் ரோட்டில் அந்த ரோட்டில் ஏன் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா அந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியும் அந்தளவுக்கு ரோடு வந்து பள்ளம் மேடு நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ரூம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுத்துட்டோம். ரூம் எடுத்துகிட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்கணும். எப்படின்னா 6, 7, 8, 9, 10. ஓகேவா? ஏன்னா நம்ம இன்னும் வந்து 540 கிலோமீட்டர் ரைட் பண்ணணும். அப்போ வந்து தூக்கம் வேணும் கன்ஃபார்மாக. தூக்கம் இல்லாமல் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டு ஷேர் பண்ணி நான் ஜான் அதுக்கப்புறம் டாப் பாக்ஸ் காய் எல்லாம் ஷேர் பண்ணி ரூம் எடுத்துட்டோம். நம்ம கூட ரைட் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாருமே வேறு லெவலில் ரைட் பண்ணி. நான் கொஞ்சம் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னா வ்ளாக் வந்து எடுக்கும்போது மைக்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப கிராஷ் ஆகும் சவுண்டு. அதனால் ஒரு 90 அந்த கிலோமீட்டர் தான் கவர் பண்ணேன். ஆனால் மினிமம் நாங்கள் 100 தான் லாக் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் உங்களுக்கு வந்து ஏர் சவுண்டு ஓவராக இருக்கும், ஏர் பிளஸ்ட் ஓவராக இருக்கும். இதுலேயே கொஞ்சம் ஏர் பிளஸ்ட் ஓவராக தான் இருக்கும். அதுக்கே நாய்ஸ் கண்ட்ரோல்லாம் போட்டு கிளியர் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மணி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டைம் ப்ராப்ளம், டேட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு திரும்ப 3 பேர் வந்து கட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம் கோவா போகிறத கன்ஃபார்ம்ட்டு. அதனால் யாரெல்லாம் வரீங்களோ எல்லாம் வாங்க. அப்படி நீங்களாம் வரணும்னா இந்த 3 பேர் வந்து இந்த 2 பேரும் வரணும்னா கோவா கன்ஃபார்ம்டாக நான் கிளம்பிட்டு இருப்பேன். இல்லை அவங்களும் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வரலன்னா கூட நாங்களும் கோவா கிளம்பிட்டு போனோம் அவங்களும் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம். இதான் ரைடர் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி. ரைடிங்கில் வந்து எப்படின்னா ஒரு பிளான் போட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்டா இதை ஸ்டாப் பண்ணுறோமோன்ட்டு. ஏன்னா ஷெடியூல்ன்றது ஒன்று இருக்குல்ல, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஐடியா போட்டு பிளான் போட்டு டேட்டு டைமெல்லாம் செட் பண்ணி ஒரு ரைடு கிளம்புறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 4 days நாங்கள் வந்து கோவாவில் 2 days கோவாவில் இருப்போம், 2 days ரைட் பண்ணுவோம். இன்னியோட என்னை வந்து சென்னையில் வந்து 4ஆம் தேதி மட்டும்தான் பார்க்க முடியும். 4 இல்லை 3 இந்த டேட்டில் 3ஆம் தேதி நைட்டு நான் வந்துடுவேன். 4ஆம் தேதி வழக்கம் போல் நம்ம ரியல் லைஃப் எப்படி சொல்கிறது, நம்மளோட நார்மல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த 4 நாள் நம்மளோட நாள். அதனால் இந்த 4 நாள் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். எப்படி ஒரு ரைட் பண்ணும்போதுமே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு என்ஜாய் இதை கற்றுக்குறோம். நிறைய விஷயத்த வந்து கண்ணால் பார்க்குறோம். இதுதான் உலகன்றதை நம்மளுக்கு வந்து பார்த்தா தானே தெரியணும். சில மூளைகள் வந்து பார்த்தால் மட்டுமே நம்பும். அந்த மாதிரி என் மூளை நான் பார்த்தா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்புவேன். பின்னாடி சொல்கிறதும் சரி, முன்னாடி கேட்குறதும் சரி, எதுவுமே என்னோடய தாட்டு கிடையாது. என்னோடய ஒரே தாட், என் கண்ணால் பார்த்தா அதை ஒத்துப்பேன். கண்ணால் பார்ப்பதே நான் மெய் என்று நினைப்பேன். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய்லாம் டைலாக் பேசக்கூடாது. என்னோட தாட்டை தான் நான் சொல்கிறேன். உங்களோட தாட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட தாட்டு என் கண்ணாலையும் என் காதாலையும் கேட்டால் மட்டும்தான் அதை வந்து அனலைஸ் பண்ணுவேன். அப்போ இதை ஓப்பனாக சொல்லணும். அதான் பசங்க ரைடு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது போக போக பேசுகிறேன். நிறைய பேசுறது இருக்குது. நான் போக போக அப்படியே பேசுகிறேன். இப்போ வந்து நான் இன்னும் கோவாவுக்கு வந்து 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி, 400 இல்லை, 490 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம்.
நம்ம ஆள் கோவா ஓகே கிளம்ப வேண்டியதான் டாப்பில் பிச்சுக்கலாம் கோபால். அதே மாதிரி இந்த ரைடுக்கு வந்து அது இந்த ரைடு வரத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு போன மாதம் ரிலீஸ் ஆகிருக்கும் நினைக்கலாம் பரிதாபங்க சேனலில் அந்த ரைடர் அப்படின்னால. ஆனால் சீரியஸாக வந்து அவங்க அதை கலாய்க்கிறதுக்கெல்லாம் எடுக்கல, அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் எடுத்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க ரைட் பண்ணி பார்த்துட்டு அந்த டைலாக பேசியிருந்தா நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஓகே, அவங்க சொல்லுவாங்களே ஐ எம் ஏ ரைடர், அது வந்து ரைடர்ன்றது விஷயம் கிடையாது. ஒரு ட்ராவல் பண்ணாதான் அதோட இதுவும் தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் நான் அவங்கள ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அவங்கக்கிட்டையும் வந்து ஜாவா இருக்குது, அது எனக்கும் தெரியும். பரிதாபங்களை அவங்க வச்சுருக்காங்க, ஜாவா வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்ம தரமணி சைடு தான், வேலைச்சேரி சைடு தான். அவங்கள மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஜாவா பைக் ஒன்று இருந்தது. அவங்களுக்கும் பைக் லவர்ஸ் தான். ஆனால் அவங்க ரைடு வந்து கேவலை பற்றிலாம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபன்னுக்கு தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஐ எம் ஏ ரைடர் அந்த அளவுக்குலாம் யாரும் பில்டப் கொடுக்க மாட்டாங்க. வீக்லி ரைடு, வீக்கெண்ட் ரைடு, அவங்க பாச சொன்னா கோவா ரைடு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நம்ம கோவா ரைடு அப்படி பண்ணுறோம். கோவா ரைட் போயிட்டுருக்கோம். கோவா ரைட் சாரி, இந்த இயரோட லாஸ்ட் ரைடு ஒரு மிகப்பெரிய ரைடாக இருக்கும். அதுதான் கோவா. கிட்டத்தட்ட வந்து 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் கவர் பண்ணுறேன் இந்த ரைடில். நான் கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அதெல்லாம் பண்ணலை, அதோடு இது பெருசு. ஆனால் நான் சோலோவாக பண்ணேன். இது வந்து குரூப்பாக பண்ணுறேன். ஏன் இதை குரூப்பாக பண்ணுறேன்னா, அது சோலோவாக பண்ணும்போது அது வேறு லெவல் போதுங்க. ஓகேவா, அதை நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ குரூப்பாக இந்த ரைடை வந்து நான் என்ஜாய் பண்ணுறேன். ஜஸ்ட்டாக அழகாக ஜாலியாக பசங்களோட பேசிட்டு கலாச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியே போக வேண்டியது தான். நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஃபன் சாப்பிட்டோம், டீ குடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வந்து பாயிண்ட் வச்சுருக்கோம். ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பிரேக்கு, டீ பிரேக்கு எதனா ஒன்று எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/2 hour உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைட் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கே தெரியும். இப்போ நான் போக வீடியோ எடுக்கணும்னா என் கோபுரில் சார்ஜ் வேணும். அதனால் இந்த இடத்துல வீடியோ எட் பண்ணிக்கிறேன். போக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கோவா வரைக்கும் இந்த ரைடு வந்து இந்த வீடியோ வந்து கோவா வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இதில் 2 வீடியோ போடுற மாதிரி கூட இருக்கும். கோவா ரீச் பண்ணிட்டு கோவாலேருந்து ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், கோவா ரீச் பண்ணுறத நம்ம வீடியோ. இந்த ரைடில் நம்ம பைக் ரைடெலாம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம நல்லா அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து நம்ம அழகாக வந்துட்டுருக்கோம் தெரியுமா. இதுதான் ரைடு. ஓகேவா, இந்த ஒரு குரூப்பில் ஒரு ஆர்வ கோளாறுலாம் இருப்பானுங்க தெரியுமா. புஷ்ஷுன்னு போயிட்டு ஏதோ ஒரு மூலையில் போய் உட்காந்து நின்று சீன் போடுறதுக்கு டீ குடிச்சுன்னு இருப்பானு தெரியுமா. அந்த மாதிரி குரூப் ரைட் பண்ணும்போது பண்ணக்கூடாது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம குரூப்பாக ரைட் பண்ணுறோன்னா நம்ம என்ன டார்கெட், என்ன விஷயத்துக்கு ரேஸ் ஓட்டலை, நம்ம அழகாக அந்த ரைடை வந்து இந்த அழகான காட்சிகள்லாம் அப்படியே ரசிக்கிட்டு தென்னை மரம், காடு அதெல்லாம் ரசிச்சுட்டு போகிறது தான் ரைடர். ஓகேவா, ரேசர்ன்றது நான் இன்னும் முந்திட்டேன்றது தான் ரேசர். உன்னை தாண்டிட்டேன் உன்னோட வேகமாக போகிறேன் அப்படின்னு காமிக்கத்தான் ரேசர். ரேசருக்கும் ரைடருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியாமல் ரைட் பண்ண வந்துக்கிறான் ஒருத்தன் கூட. எதுக்குடா நான் வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லுவேன், ஃபாலோ பண்ண பார்த்தேன் சரி எங்களை ஃபாலோ பண்ணு, இல்லையா நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம், கொஞ்சம் மினிமம் ஸ்பீடில் ஓவர் ஸ்பீடில் போகாதன்றாங்க. அவர் வண்டி ஸ்பீடாக போகாமல் எங்களுக்குலாம் ஸ்பீடாக ஓட்டவே தெரியாது, அவருக்கு ஸ்பீடாக ஓட்ட தெரியும்னு முறுக்கி தள்ளுன்னு போயிடுறாரு. அங்கே போய் நிற்பார். அதை நிற்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாரு. நான் 2-3 வாட்டி சொல்லிட்டேன், பொறுமையாக சொல்லிட்டேன், இந்த மாதிரி போறியா கூடயே ரைட் பண்ணு, பின்னாடி வா இல்லை முன்னாடி போ, நான் கூட. ஏன்னா நம்ம குரூப்பாக ரைட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஒன்றா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து, சேஃப்டியும் இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. ஏன்னா நம்ம தவறி கீழே வந்தாலும் உடனே பார்க்க முடியும். அதான் குரூப் ரைடு. குரூப்பாக ரைட் பண்ணுறதுல நிறைய விஷயம் இருக்குது. அதான் நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, வேகமாக தான் பாருங்க, முன்னாடி வந்து எதுக்கு வேகமாக இந்த ரைடை போட்டு எதுவும் நின்றுக்கிறானே தெரில, அவ்வளோ ஸ்பீடாக வந்து இங்கே நின்றுக்கிறான். இதை தான் நான் சொல்லியிருக்கேன், தேவையில்லாமல் இன்னைக்கு எப்படி தான் எங்கள் கூட தான் வரப்போகிறேன். அது பொறுமையாக அழகாக ரைட் பண்ணிட்டு வா, பொறுமையாக கூட. அதை விட்டுட்டு முன்னாடி புஷ்ஷுன்னு போய் ரிஸ்க் எடுத்துன்னு போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு போங்க. நான் வந்து அவர் நிற்கும் போது டீ பிரேக்கில் தான் அவரை பிடிச்சி இருந்தாலும் சொல்லணும்ல, நம்ம 2 வாட்டி சொல்லிட்டு ஒரு வார்னிங் கோட் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா வந்து குரூப்பாக எதுக்கு ரைட் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 130 கிலோமீட்டர் ரைட்டாக அது லூஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து இன்னும் 115 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 381 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணோம். இன்னும் 100 கிலோமீட்டருக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச ரெஸ்ட் எடுப்போம். அப்படியே போகும்போதே ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். இன்னும் மூவ் பண்ணலாமா? லோ ரேஞ்சில் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிப்போம். இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபாலோவர் வேறு கிடச்சாரு. அவரே வந்து உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு தமிழே தெரியாத என் சேனல் என்ன பார்க்க போகிறாரு தெரியல. சரி, ஏதோ ஒரு ஆர்வமாக கேட்குறாருன்னு போட்டு கொடுத்துட்டேன். ஓகே, எப்படியே போக போக நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி இன்னும் 100 கிலோமீட்டர் அடுத்த ரீச்சுக்கு போயிட்டு ப்ளாக் எடுப்பேன். கோவா கிட்ட போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு ப்ளாகில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? மூவ் பண்ணலாமா தம்பி? ஒழுங்கா கூடயே வர, இல்லைன்னா கொம்பு ரெண்டையும் உடச்சி விட்ருவேன். அப்படியே ரேசர் நினப்பு போடா, பொறுமையா போடா. இவன் தான் ஆனால் கூட வேகமாக போயிட்டு முன்னாடி போய் நிற்கிறது. சரி, ஓகே கைஸ், இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து இன்னும் 150 கிலோமீட்ரு அங்கேருந்து கிளம்பும்போது ப்ளாக் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ கோவாவை நோக்கிய பயணங்கள். இது கோவா சீரீஸ். ஐயோ, என்ன நான் பண்ணுறான் இவன் கூட வண்டி ஓட்டினா நம்ம வண்டியில் ஏற்றுற மாதிரி பண்ணுறான் போகுது. சரி, ஓகே காய்ஸ், ரைடை என்ஜாய் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே. ஓகேவா? போவோம். மைக் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். வரேன். இதுதாங்க ரைடு. சுமார் 3 பக்கமும் மலைகள், அழகான மலைகள். அப்படியே அந்த ரைடு பாட்டுன்னு இளையராஜா பாட்டு கேட்டுன்னு இந்த பைக்கை ரைட் பண்ணுறது இருக்குது தெரியுமா? அதான் ரைடரோட ஃபீலிங். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னடா ஆனால் பைக் எது சுற்றுறீங்கன்னு கேள்வியை மட்டும் கேட்குறாங்க. ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கெலாம் தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கர்நாடகா ஹைவே. இது வந்து போயிட்டுருக்கிறது கர்நாடகா ஹைவேல வந்து கோவாவுக்கு போயிட்டுருக்கேன். வேறு ஆளுங்க அப்படியே மழை பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு. அப்படியே ஃபுல்லாக மழை தான். சரி, ஓகே, அப்படியே அழகான மூமெண்ட்லாம் உங்களை நான் அதை காமிச்சிட்ருப்பேன். நான் உங்கள் ஏகே. வாங்க ரைடை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். போகிற வழியில் அழகான இடங்கள்லாம் அழகழகாக இருக்கிற இடங்கள் வந்தால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பெற்ற இன்பம் வையகமும் பெற. லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபேன்ஸ் நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா கைஸ்? சொல்லுங்க. கன்னியாகுமரியில் பார்த்தேன். கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ஃபேன் வந்து அங்கே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கர்நாடகாவில் பார்க்குறேன். கர்நாடகாவில் இதில் வந்து கரண்ட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸும் வரும்போதெல்லாம் என்ஜாய் ரசிக்கணும். இதுதான் ட்ராவல். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபேன் அழகா தெரியுதா? கிளைமேட்டும் செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது. ரொம்ப வெயிலும் காட்டல, குளிரும் அடிக்கலை, ஒரு வார்மப்பாக இருக்குது. சரி, ஓகே, அப்படியே ஒரு இடமா ரைட் பண்ணும்போது காமிக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது ஏகே. இப்போ நம்ம கோவா ரைட்டில் எவ்வளோ முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் இன்னும் கோவாவுக்கு இருக்குது. அது ஒரு போர்டு தான். இது கோவா போர்டு இல்லை, இது வேறு ஏதோ ஊருக்குள்ளே போகிற போர்டு. கோவா போர்டு இருந்தால் காமிக்கிறேன். நான் இன்னும் 300 கிலோமீட்டர்ஸ் கோவாவுக்கு இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 3:10, 3:10 ஆகுது. இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குது கோவாவுக்கு. அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு 80-90 அவ்வளோதான். 90-80 இது தான் போயிட்டுருக்கோம். போக கிட்ட போக எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த எதுக்கு நான் இப்போ ஆன் பண்ணேன்னா இந்த வியூவை காட்டுறதுக்கு தான். எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா?
தான் பெற்ற இன்பம் வையகமும் பெற ஏகே டிங் போல இருக்கு மக்களே. பாருங்களா, ஒரே அங்கங்கே செங்கல் சொல்லியாக கட்டி வச்சிருக்காங்க. செம்மண் எடுத்து ஒரே செங்கல். இதுதான் இந்த ஆந்திரா கல்லுன்னு வாங்களோ, கர்நாடகா கல், ஆந்திரா கல்லுன்னு வாங்களோ. ஆனால் அங்கங்கே செங்கல் சூளை தான். ஒரு பிஸ்னஸே போல இருக்குங்க. மலை மாதிரி செங்கல் அடிக்க வச்சு கொளுத்தி இது பண்ணுறாங்க. இந்த பக்கமும் செங்கல் தான், இந்த பக்கமும் செங்கல் தான். ஓகே பாருங்க, அப்படியே கட் பண்ணி வெட்டி வச்சுருக்காங்க. ஒரே புகை மூட்டமாக இருக்கேப்பா. இந்த மாதிரி தான் நைட்டு இருந்தது ரைட் பண்ணும்போது. அப்படியே ஃபாகு, ஃபுல் ஃபாகு. சரி, 654 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் ரைடு. அழகாக பண்ணோன்னு நினச்சோம். அதே மாதிரி பண்ணிட்டோம். இன்னும் கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 250 கிலோமீட்டர்ஸ் பர் கோவா இருக்குது. டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நான் கரெக்டாக அங்கே போகிறதுக்கு வந்து 9 o'clock ஆகிடுன்னு நினைக்கிறேன். அப்படியே போகும்போது அழகான காட்சிகளும் கோவா போகிற வழியில் இருக்கும். அதான் போகிற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம்ல, அப்படியே பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இங்கே வந்து சூரியகாந்தி பூ வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சன்ஃப்ளவர்ஸ் தான். எல்லாம் அறுவடை பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்து அந்த விதைகள்லாம் வச்சு எண்ணெய் சேர்க்க அனுப்புவாங்க. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம். அழகாக இருந்தது. அதுக்குள்ளே கேமரா தாண்டிட்டோம். இது திருப்பி எதனா சன்ஃப்ளவர் தோட்டம் வந்ததுன்னா காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் 200 கிலோமீட்டர் ஃபார் கோவா போயிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது ரைடு. அழகான வியூ. ஒரு எப்படின்னா வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு மதமான ஒரு இது ரைட் பண்ணுறதுக்கு சரியான டைமு. அப்படியே பொறுமையாக ஒரு 80, 90 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். அப்படியே ரைட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கோவா கிட்ட போயிட்டு ப்ளாக் எடுக்க ஆரம்பிப்பேன் காய்ஸ். இது அழகெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குது? இன்னும் கோவாவுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து 200 கிலோமீட்டர் இருக்குது. நியர்பை அப்படியே ரைட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம போகிறதுக்கு நைட்டு 9 மணி ஆகிடும். திருப்பியும் சொல்கிறதுக்கு எதுக்குன்னா அது அப்படி தான் நல்லாயிருக்கும். கோவா போயிட்டு கோவாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, கோவாவே ஸ்பெஷல் தான். ஒரு தனி கண்ட்ரின்னுவாங்க. சில பேர் வந்து அது வேறு நாடு அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு தீவு தான் கோவா டோட்டலாகவே. அதுக்கு தனியாக கவர்மெண்ட்லாம் இருக்குது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. கோவா ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான். எனக்கெல்லாம் என்ன அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்குறேன். என்னால் கோவாலேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் கேட்டு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்கேமில் மாட்டாமல் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நானே மாட்டுறதுக்கு அவசியம் இல்லை. ஸ்கேம்லாம் போய் பார்த்தா தான் எனக்கு இது. ஏன்னா அவங்க அதிகமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. கோவானால ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே பேசுகிறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து வண்டி ஓட்ட போகிறேன். பாய். ஓகே, இப்போ 700 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம் கொஞ்சம் நேரம். இந்த டோல்கேட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது பேலன்ஸ் அந்த 200 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது. இன்னும் 200 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது இருக்குது. நேராக அதுக்கப்புறம் கோவாவில் போய் ரூம் எடுத்துகிட்டு தூங்கிட வேண்டியது தான். சரி, ஓகே. ஒரு டீலாம் அடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். 200 கிலோமீட்ரு செம்மையாக இருக்குங்க. சன்செட்டு மூஞ்சி வேவுதி. சரி, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிப்போம். நம்ம பையப்பில் வண்டியில் ஏதோ நோண்டிகிட்ருக்கான். இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டானுங்க பசங்க. நான் சாப்பிடல, லைட்டாக தான் சாப்பிட்டேன். எனக்கு சும்மா ஏன்னா வந்து நைட்டு நல்லா சாப்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா. காலைல சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிடல. லைட்டாக பசங்கிட்ட இருந்து லைட்டாக சாப்பிட்டேன். அது போதும், நம்மளுக்கு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்ற மூடு இல்லை. பசங்க ஆனால் ஃபுல் கட்டு கட்டிட்டானுங்க. நம்மளுக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 200 கிலோமீட்டர் ஓட்டணும். இந்த 200 கிலோமீட்டர் தான் கோவா கிட்ட போகிறது. இப்போ வந்து ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுப்போம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து
5:40 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 5:40 5:48 5:40 ஆகுது. அப்படியே சன்செட் பார்த்தீங்களா, அவ்வளோ சூரியன் அழகா செம்மையாக இருக்குல்ல. அப்படியே இந்த அழகை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் என்ன வண்டி ஓட்டணும், அப்படியே வண்டி ஓட்டிட்டு ரோட்லேயே ஃபோக்கஸ் பண்ணணும், வண்டியே ஓட்டணும். அதனால் ரசிக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் கோவாவுக்கு வந்து 200 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு மேலே கோவா ரூமுக்கு போயிட்டு ரூமில் ப்ளாக் எடுக்கிறேன். ஏன்னா இருட்டிடும் ஆக்சுவலாக. கோவா நைட்டில் கோவா எப்படி இருக்குன்னு ரூமுக்கு போகிற வரைக்கும் வீடியோ எடுப்பேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஒரு டே ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக பைக் ரைட் போயிருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக பைக் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களும் டயர்டாகாமல் அந்த இது வழியாக வரானுங்க. ஓகே, ரைட்டு செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம போயிட்டு டேரெக்டாக கோவா நோக்கிய பயணங்கள் ஆரம்பித்தாச்சு. இன்னொரு 150 கிலோமீட்டர் போய்ட்டு அங்கேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளோ தூரம் ஹைவேல ஓட்டி பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது. பாபா 80 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டடு. பரவாயில்ல, போயிடுவோம். கோவாயை நோக்கிய பயணம், போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது அப்படின்ற மாதிரி தான் கோவா போயிட்டுருக்கோம். நாங்கள் தான் கோவா படத்தில் பார்த்ததுல தெரியும். கோவா ஆக்சுவலாக அந்த கோவா படத்தில் இருக்க படம் கோவாவே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் கோவா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், அது கோவாவே கிடையாது, நாங்கள் வேறு இடத்துல எடுத்தோம். அது மாலத்தீவ்ஸில் ஏதோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அது ஷூட்டிங்லாம். ஆனால் நம்ம ஒரிஜினலாக கோவா தான். அப்புறம் கோவாவை தான் வீடியோவும் எடுக்க போகிறோம். என்ன இந்த கோவாவில் ஆனால் ஸ்கேம் ஃபார் கோவான்னு தான் இல்லை. யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கோவான்னு தான் போட்டு வச்சுக்கிறாங்க. பார்ப்போம், நம்மளும் என்ன ஸ்கேமில் மாட்டாமல் உஷாராக முடியாதுன்னு பார்க்குறோம். ஆல் த பெஸ்ட். வட்டமா அதாவது சொல்கிறாங்க, யாருக்கும் பேமெண்ட்டு கையில் கொடுத்துடாதீங்க, எல்லாம் ஸ்கேம் பண்ணுறது தான் பார்ப்பானுங்க, உஷாராக இருக்குன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குமோ பார்க்குறோம். ஓகே, இந்த அழகை அப்படியே ரசிக்கிச்சுட்டு இந்த ரோட்டில் பைக்கை ரைட் பண்ணுறது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தான். அதை என்ஜாய் பண்ண போகிறேன். அதனால் இன்னொரு விஷயம், எல்லோரும் சேஃபாக இருங்க. நாங்களும் சேஃபாக ரைட் பண்ணிவிட்டு சேஃபாக கோவா போய் சேர்றோம். ஓகேவா? இறங்கிட்டாப்புல இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இருட்டாயிடும். ஏரியாவே இருட்டாயிடுச்சுன்னா வழக்கம் போல் ரைடு ஸ்லோ பண்ணி பொறுமையாக கவனமாக ரைடை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் கவனமாக ஓட்டணும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. மறைஞ்சிட்டாப்ப தெரிஞ்சா மழை சுத்தமாக மலைக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாப்ப. சார், கோபால் சார் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு நாள் கட்சி ஒரு சூரியன் அப்படியே கீழே டவுன் ஆகும்போதும் ப்ளஸ் வந்து அப்படியே ரைட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. கோவா கிட்ட போயிட்டு பிளாக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக இது என்னன்னு எனக்கே தெரியல. ஒரு மாதிரி ஏதோ ஆர்ச்சி மாதிரி, லைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. கோவா போகிற இந்த ரோட்டில் தான் இருக்குது. ஒரு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ச்சி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. லைட் ஹவுஸாக என்னன்னு கூட தெரியல. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக இது வந்து கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ இது மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குண்ணா. அவ்வளோ ஹைட்டுக்கு புகைப்போக்கி கூட கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், புகைப்போக்கிங்க இது தெரியலப்பா. ஆனால் ஏதோ பெருசாக இருக்குது. காய்ஸ், மணி 10. சரியான த்ரில்லிங்க. எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கோவா போயிட்டுருக்கோம். கோவாவுக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து போட்டிருக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரோடு. இந்த ரோடு வழியாக தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 அந்த டைம் இருக்கும். நாங்கள் கோவா போகிறது 10 ஆகிடும். இந்த ரோடு இதே மாதிரி தான் இருக்குமா ரோடு. இதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நல்லாயிருக்கு. சரி, ஓகே. அப்படியே ரன்னிங்லேயே இது பண்ணுறேன், பாருங்கள். குட் மார்னிங் மக்களே. காலையில் மணி 11 ஆயிடுச்சு. இப்போ தான் எழுந்தோம். நைட் நான் இங்கே வந்து ரீச் பண்ணுறதுக்கு 2 o'clock ஆயிடுச்சு. ஏன் 2 o'clock ஆச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து நாங்கள் சுற்றிட்டோம். கூகுள் மேப் பார்த்தா வந்து ஏடாவடமாக வேறு ரூட்டிட்டு போயிட்டாரு ஃபாரஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் மேப்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி கூட்டணும் வந்தது. கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கோவாவில் தான் இருக்கோம். இதுதான் நாங்கள் இப்போ ரூமு. இந்த ரூமில் இருந்து இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு ரூம் இந்த கோவாவில் சீசன் டைமில் வந்தால் செம்மையாக டபுள் மடங்கு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த ரூம் வந்து 5,000. அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 பார்த்தீங்கன்னா ஷேரில் தான் பண்ணுறோம். ஒரு 6 மணி நேரம் தான் இருந்ததே ரூமில், அதுக்கே 5,000. இப்போ என்ன பண்ண போனால் இந்த ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு கோவா அப்படியே சுற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா நார்த் கோவா போவோம். நார்த் கோவா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு
எந்தெந்த பிளேஸ்ல இருக்கும் இந்த மாதிரி தான் உட்காந்து செக் பண்ணி பார்த்து ஒரு பிளேஸா போய் ஒரு பிளேஸா போய் சுத்தி பார்க்கணும். வாங்க அப்படியே மோட்டோ பிளாக்ல பேசிட்டே போகலாம். கோவா என்ஜாய் பண்றோம், சர்வி பண்றோம் கோவாக்கு. வாங்க மோட்டோ பிளாக்.